எனக்காக நீ இவ்ளோ பெரிய பொய் சொல்லிட்ட. நாளைக்கு உண்மை தெரிஞ்சா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது பாரு வர்ஷினி, எனக்கு உன்னோட சந்தோஷத்தை விட என்னோட வாழ்க்கை ஒன்னும் பெருசு கிடையாது. இதெல்லாம் உணர்ந்துதான் நான் அத்தை கிட்ட கன்சீவா இருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீ உன்னையும் உன் குழந்தையையும் பாத்துக்கோ, என்ன நினைச்சு கவலைப்படாத, சரியா? நல்லா இருக்குடி உங்க அக்கா தங்கச்சி பாசம். இப்படி பேசி பேசிதான் சுபத்ராவோட மனசுல பெருசா இடம் பிடிச்சிட்ட. உன்னை பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழற விஷால் இப்ப அப்படியே உன்னை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கான். உன் சாமர்த்தியத்துல கால் வாசி இருந்திருந்தா கூட இதோ நான் பெத்தது இருக்கேன் இப்படி மூளையில உட்காந்துக்கிட்டு என்ன நேரமும் முகத்தை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டா. ஏ வர்ஷினி, இதோ உன் அக்காளை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்கோ. அம்மா, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு தேவையில்லாம நீ உள்ள வர? பின்னடி அந்த வீட்ல உனக்குன்னு பார்த்து பார்த்து நிச்சயம் பண்ண குடும்பம் முடியாது. உனக்குன்னு வந்த மாப்பிள்ள ராகவ் உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு வழிய காணோம். ஆனா இவ சத்தமில்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டு அந்த வீட்டுல மகாராணி மாதிரி போய் உட்காந்துட்டா. அது மட்டும் இல்லாம இப்போ வயித்துல வேற புள்ளை சம்மந்துகிட்டு நிக்கிறா பாரு. உனக்குதான் எந்த துப்புமே கிடையாது. நடிச்சு உன்னையும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். வாய மூடுமா. அக்காவை நீ எப்பதான் புரிஞ்சுப்ப? இந்த ரூம்ல இருக்கிற மத்த திங்ஸ் மாதிரி நீயும் எனக்கு ஒரு பொருள், அவ்வளவுதான். உங்ககிட்ட பேசி நான் என் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. பண்ற தப்பையும் பண்ணிட்டு எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? என்னது தப்பா? நான் தப்பு பண்ணேனா? அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்தது நீ. உன்னோட கேவலமான தாட்ஸ்ல எப்படியாவது என் கூட சேர்ந்துடணும்னு நினைச்ச. ஆனா லாஸ்டா என்ன நடந்தது? இதோ பாரு ராகவ், நமக்கு பிறக்கிற குழந்தை மட்டும்தான் இந்த வீட்டோட வாரிசா இருக்க முடியுமே தவிர எவ்வளோ ஒரு பிச்சைக்காரியோட குழந்தைய இந்த வீட்டோட வாரிசா நான் வர விட மாட்டேன். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? வர்ஷினிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எல்லாம் அவ கால் தூசி கூட வர மாட்டேன், தெரியும்ல? ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு எல்லாமே வர்ஷினி தான். நீ இப்ப வாழ்ற வாழ்க்கையே என் வர்ஷினி உனக்கு போட்ட பிச்சை. இதுல நீ அவள பிச்சைக்காரின்னு சொல்றியா? என்னடி நீ என்ன பண்ணாலும் நான் அமைதியாவே போறதுனால இவன் ரொம்ப சாஃப்ட், இவனை இப்படியே ஹேண்டில் பண்ணிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறத. வர்ஷினி விஷயத்துல நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல. இன்னொரு முறை எங்க விஷயத்துல தலையிட்ட நான் யாருங்கிறத நீ பாப்ப. ஐயோ அப்பா, நான் பயந்துட்டேன். என்கிட்ட இவ்ளோ தைரியமா பேசினா பத்தாது ராகவ். இசை கர்ப்பமா இருக்கான்னு அத்தை கிட்ட போய் சொல்லி வர்ஷினிய காப்பாத்தும் போது உன் கோவம் எங்க போச்சு? இசை, இவன் கூட இனிமே தனியா எங்கேயும் போகாதமா. தூங்கும் போது கூட நேரா படுக்காம ஒரு பக்கம் சாஞ்சுதான் படுக்கணும், புரிஞ்சுதா? காஃபி ஃப்ரெண்ட், இப்பதான் விஷாலுக்கு விஷ் பண்ணி முடிச்சேன். இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், என்ன பெரியப்பாவை ப்ரோமோட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அசோக், நீ நிஜமாவே இந்த வீட்டுக்கு வந்த லக்கி சாம்டா. நீ வந்த நேரம்தான் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. ஒரு அம்மாவா என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில சரியா அமையலையேன்னு பல நாள் நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா இசை இன்னைக்கு எல்லா கவலையையும் சந்தோஷமா மாத்திட்டா. நீ சொல்றது எல்லாமே சரிதான் சுபத்ரா. நம்ம வீட்டோட பழைய சந்தோஷத்தை என் பேரன் அசோக்கும் என் பேத்தி வயித்துல வளர என் கொள்ளு பேரனும் திரும்பவும் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாங்க அத்தை. அதென்ன, அதுக்குள்ள பேரன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி இந்த வீடு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, இதுல வேற இன்னொரு பையன் வேற. எனக்கு இசை மாதிரி ஒரு அழகான கியூட்டான கேர்ள் பேபி தான் வேணும்.
இவன் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு பதிலா இவன் எங்கேயாவது நடிக்க போயிருக்கலாம். என்ன நடிப்பு நடிக்கிறான். வாமா இரு. பார்த்து பொறுமையா உட்காரு. சிந்தாமணி வா சீக்கிரம். எவ்வளவு நேரம்? வந்துட்டேன் அண்ணி. ஸ்ரீஜா அத்தை அதை வாங்கிக்கோ. சரிங்க அத்தை. வெயிட்டா இருக்கா? அப்போ எனக்கு இல்லாத ஒரு வாரிசுக்கு இந்த அன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா? உண்மை மட்டும் தெரியட்டும். இந்த சந்தோஷம்லாம் எங்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். இரு இரு. பார்த்து வாமா. படி ஏறும்போது பார்த்து ஏறணும், சரியா? இந்த மாதிரி நேரத்துல நீ மெதுவா தான் நடக்கணும், சரியா? படி இருக்கு, பார்த்து வா. ஹே சுபத்ரா, என்ன மருமகளுக்கு 2 பேரோட ஜாலியா கோயிலுக்கு வந்திருக்க போல? பனுஜா, நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. நானும் உன்னை இங்க எதிர்பார்க்கல சுபத்ரா. என்ன சுபத்ரா, எப்பவும் பிஸியா இருக்கிற உனக்கு கோயிலுக்கு வரலாம் டைம் இருக்கா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ சந்தோஷமா இருக்கன்றது உன் முகத்திலேயே நல்லா தெரியுது. என்ன ஏதாவது நல்ல செய்தியா? ஆமா, என் 2வது மருமக இசை இப்போ கர்ப்பமா இருக்கா. அதான் கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அதுக்குதான் வந்திருக்கோம். வாழ்த்துக்கள் இசை. சுபத்ராவை அதிகாரம் பண்றதுக்கு ஆள் ரெடி ஆயிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா. சரி சுபத்ரா, நாங்க கிளம்புறோம். நீங்க சாமி சரி கும்பிடுங்க. வாங்க. நாங்க போயிட்டு வரோமா? சரி வரோமா? வா இசை, போலாம். போயிட்டு வாங்க. வாமா, வா போலாம். வாடா. அடடே, வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். என்ன சுபத்ராமா, என்ன விசேஷம்? வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சாமி. என் மருமக இசை இப்போ கர்ப்பமா இருக்கா. அதான் கோவில்ல குடுக்கலான்னு ஒரு பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க பிரசாதத்தை சாமி பாதத்துல வச்சு நெய்வேத்தியம் பண்ணி கொடுங்க. நல்லதுமா, அப்படியே பண்ணிடலாம். அர்ச்சனை யார் பேருக்குமா? என் மருமக இசை பேருக்கு. சரிம்மா, கொடுங்க. ஆ, கொடுங்க. இந்தாங்க. தொட்டுக்கம்மா. பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுமா. இசை மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இசை நாமதேயஸ்ய மேஷராஸ்யாம் ஜாதஸ்ய வர நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம்.